பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவர் கிருபையாய் நடத்தி வருகிறார். இந்த நாளிலும் தியானத்திற்கென்று நாம் வாசிக்கும் பொழுது ஏசாயா எழுதினதான தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்தில் திரும்புங்கள். இஸ்ரவேல் புத்திரரே, தேவ ஜனமே, இஸ்ரவேல் புத்திரராகிய உங்களை பார்த்து, நம்மை பார்த்து, யார் இஸ்ரவேலர்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட, சுத்திகரிக்கப்பட்ட நாம் யாவரும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் நாம் இருக்கிறோம். அந்த இஸ்ரவேலை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இஸ்ரவேலே, இஸ்ரவேலின் பிள்ளையே, தேவபுத்திரரே, நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்தில் திரும்புங்கள். இன்னைக்கு ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிறீங்களா? தேவனை விட்டு விலகின சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? இன்னைக்கு எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல சில தேவைகளுக்காக தேவனை விட்டு விலகி போகிற கூட்டங்கள், சில காரியங்களை அடையும்படியாக தேவனை விட்டு விலகி போகிறதான நபர்கள். இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள்? எப்படிப்பட்டதான இருதயத்தோடு கூட தேவ சமூகத்தில் காணப்படுகிறீர்கள்? ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பா இஸ்ரவேலே, தேவ பிள்ளையே, உனக்காக என் இரத்தத்தை சிந்தி உன்னை நான் சம்பாதித்து கொண்டேன். நீ என்னை விட்டு விலகி போனாய், இன்றைக்கு என்னிடத்தில் திரும்ப கடவாய். முற்றிலும் விட்டு விலகினவரிடத்தில், தேவனை விட்டு, ஆண்டவருடைய அன்பை விட்டு, ஆண்டவருடைய கற்பனைகளை விட்டு விலகி போய் இருக்கிறாயே, விட்டு விலகி போனதான அந்த தேவனிடத்தில் திருப்பப்பட வேண்டும் என்பதை கர்த்தர் மீண்டுமாய் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். எப்படி வேதத்தில் வாசிக்கிறோம், அங்கே இளைய குமாரன் தகப்பன் அவனுக்கு சகல வித நன்மைகளையும் வைத்திருந்தான். ஆனால் அவனோ தகப்பன் வைத்திருக்கிற நன்மை எல்லாம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி தன்னுடைய ஆஸ்தியை விற்று சம்பாத்தியங்களை எடுத்துக்கொண்டு தன் கண் கண்ட போக்கிலே தன் இஷ்டப்படியாக அவன் ஓடினான். தன் இஷ்டப்படியாக அவன் ஓடினான். தகப்பனை விட்டு தூர போனான், குடும்பத்தை விட்டு தூர போனான். இன்னைக்கு அநேகர் தன் கண் கண்டபடி தங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களை பிடித்து கொண்டு தங்களுக்கு இஷ்டமான போக்கிலே ஓடுகிறதான சில பெண் ஒட்டகங்களை நாம் பார்க்க முடியும். வசனம் சொல்லுகிறது, தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகம் நீ. தாறுமாறாய் ஓடுகிறதான ஒட்டகங்களைப் போல வாழ்க்கையில் காணப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? இங்கே நடந்தது என்ன? தன்னோடு கூட நண்பர்கள் இருந்தார்கள். ஆஸ்திகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் அவனுக்கு கிடைக்கப்பட்ட பணங்கள் எல்லாம் செலவழிந்து போயிற்று. செலவழிந்து போயிற்று. எப்பா, உன் வாழ்க்கையில் உங்ககிட்ட பணம் இருக்கிற வரைக்கும் தான் 4 பேர் கூட இருப்பான். ஆசீர்வாதம் இருக்கிற வரைக்கும் தான் 4 பேர் கூட இருப்பான். ஒன்றுமில்லாமல் இருக்கும்போது உன் கூட இருக்கிறான் பார், அவனை நீ நம்பு, அவனை நீ நம்பு. கடைசி வரைக்கும் கூட இருப்பான். பணம் இருக்கும்போது தேடுகிறதும் பணம் இல்லாத போது வெறுத்து விடுகிற கூட்டங்கள் இன்னைக்கு நிறைய உண்டு. இங்கே காணப்பட்டது என்ன? காணப்பட்டது என்ன? தன்னிடத்துல பணம் குறைய குறைய நண்பர்களும் குறைந்து போனார்கள். கடைசியில் சாப்பிட்றதுக்கு பன்றியின் தவிட்டாகில எனக்கு கிடைக்குமான்னு சொல்லி யோசிச்சு பார்த்தான். பிரதமாசனம் சொல்லுது, அவன் புத்தி தெளிந்து, ஐயோ, என் அப்பா வீட்டுக்கு போனால் ஒரு வேலைக்காரனாவது நான் இருப்பேனே, என் வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் கூட நல்லா அழகாக இருக்கிறான், நல்லா சாப்பிட்றான், திருப்தியாக இருக்கிறான். அவனுக்குள்ள தெளியப்பட்டு வீட்டிற்கு கடந்து வருகிறான். தேவஜனமே, எங்களுடைய புத்தி தெளியட்டும். இந்த வார்த்தையில் எந்த மூலை முடுக்கில் உட்காந்து கேட்டிருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், உன் புத்தி தெளிய கர்த்தர் உனக்கு உதவி செய்வாராக.
நீ முற்றிலும் விட்டு விலகினவரிடத்தில் திரும்பத்தக்கதான வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்கிறார். ஆண்டவருக்குள்ள நல்லா இருந்தீங்க, இன்னைக்கு அந்த ஆஸ்தியை நம்பி வெளியே வந்தீங்க, ஆஸ்திகள் எல்லாம் இழந்து போயாச்சு. ஆண்டவர் மீண்டுமாய் உங்களுக்கு ஒரு சான்ஸை கொடுக்க விரும்புகிறார். விட்டு விலகினவரிடத்தில் திரும்பப்பா, இயேசுவினிடத்தில் உன் வாழ்க்கை திரும்பட்டும், அவருடைய கற்பனைக்கு நேராக உன் வாழ்க்கை திரும்பட்டும், பரிசுத்தத்துக்கு நேராக உன் வாழ்க்கை திரும்பட்டும். இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்தில் திரும்பத்தக்கதாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அவன் திரும்பினான். நடந்த சம்பவம் என்ன? நடந்த சம்பவம் என்ன? அங்கே நாம் பார்க்கும் பொழுது அங்கே தகப்பன் தூரத்தில் தன் பிள்ளை வருகிறதை பார்க்கிறான். தகப்பன் வீட்டில் உட்கார்லங்க, வெளியே வந்து பிள்ளைக்காக காத்திருக்கிறார். என் ஏச தகப்பன், என் அன்புள்ள அப்பா, என் ஏசப்பா உங்களை தேடி உங்களுடைய இருதயத்தை கவர்ந்து இழுக்கும்படியாக அவர் வீட்டுக்குள்ளே அடைந்து கிடக்கல, வீட்டுக்கு வெளியே வந்து உங்களுக்காக அவர் எதிர்பார்த்து இருக்கிறார். என் பிள்ளை எப்போ திரும்புவான், எப்போ திரும்புவான், எப்போ என்கிட்ட வருவான், என் பிள்ளை எப்போ என்கிட்ட வருவா, அவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். என் பிள்ளையே, அந்த இளைய குமாரன் வந்தான். அவனை அவன் தகப்பனார் மாற்று வஸ்திரத்தை கொடுத்தார், அவனை குளிப்பட்டார், அவனுக்கு வேண்டிய விருந்தை கொடுத்தார். அவன் சம்பூர்ணத்தினால் நிரப்பப்பட்டான். இன்னைக்கு மீண்டுமாய் நீங்கள் திருப்பப்படும் பொழுது தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய சகல சம்பூர்ணத்தினால் உங்களை அலங்கரித்து நடத்துவார். சகல சம்பூர்ணத்தினால் உங்களை திருப்தியாக்கி நடத்துவார். இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்தில் திரும்புங்கள். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், யாருமே என்னை பார்க்கல, யாருக்குமே என்ன தெரியா. இல்லை, கர்த்தர் சகலவற்றையும் ஆராய்ந்து அறிகிறவர். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று சொல்லி பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லி கேட்ட சங்கீதக்காரனை போல இன்றைக்கு இந்த காலை நேரத்திலே உங்கள் இருதயங்கள் கர்த்தரை நோக்கி கேட்க ஆரம்பிக்கட்டும். கர்த்தர் திருப்புவார். மீண்டுமாய் பழைய ஸ்தானத்திலே நிலையிலே கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தைகள் ரிங்காரமிடட்டும். ஆண்டவரே, இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லப்பட்டது போல தேவனிடத்திலே, தேவனுடைய சமூகத்திலே உடைய பிள்ளைகள் திரும்பத்தக்க கிருபைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அவர்களை மீட்டெடுப்பீராக, கிருபை செய்வீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ ஜனமே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்கல்ல, இஸ்ரவேல் புத்திரராகி நீங்கள் விட்டு விலகின தேவனிடத்தில் திரும்புங்கள். கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக, உங்கள் வாழ்க்கையில் மாறுதலை தருவாராக. தேவன் சம்பூர்ணத்தினால் உங்களை திருப்தியாக்கி நடத்துவார், ஸ்தானத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். God bless you. God bless you. God bless you.